வெல்கம் டு ரிஸ்லா ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் இறால் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சுரக்காய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காயும் மசாலாவும் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சுரக்காயிலே தண்ணி வரும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்றது திறந்து பார்க்கலாம். சுரக்காயிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு. இப்போ நம்ம சுரக்காய் வேகிறதுக்கு தேவையானதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். சுரக்காய் நல்லா வேகட்டும். வாங்க எப்படி இருக்குன்றதை திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். சுரக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த சுரக்காய் இறால் கிரேவியை சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தோசைக்கிட்ட சைடிஷாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சுரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.